ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான், முருங்கைக்கீரை தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன், 5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 5 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இந்த கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் மாவில் நம்ம சாதாரணமாக எப்பயும் போடுற மாதிரி போட்டுக்கணும். முருங்கைக்கீரை தோசை செய்கிறதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிடுவோம். மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கீரை ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த வதக்கினதை இதை நம்ம தோசை மாவோட இப்போ கலந்துடலாம். பச்சை விழுத மாவில் சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. இப்போ பேன் அடுப்பில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கமாக வெந்துடுச்சு. நம்ம தோசையை எடுத்தோம். நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை ரெடி. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.